சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமானது தான். வேலைக்காரன் திரும்பி வந்துட்டான் வேலைக்கு. நம்ம வேலைக்காரன் போதும், என்ன ஒரு கவலையும் இல்லை சொல்கிறாங்கல்ல. முதலாளி தான் போய் செய்கிறானா எங்கேயாவது, வேலைக்காரன் வந்துட்டானா தான் பார்க்குறான் தவிர மற்றபடி ஏதாவது செய்கிறானா. அதான் இந்த சிம்பத்தில். அதனால் சனீஸ்வரர் இந்த வக்கரடி வந்து பக்காவாயிடார், பணிக்கு வந்துட்டார் மறுபடியும். அப்படி இருக்கு பெண்டிங் ஒர்க் பார்த்து மலாய்க்கிறார், உடனே கிளியர் மடமடான்னு பண்ணுறாரு. அந்த டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு நவகிரகங்கள் தான் கூட இருக்கு அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு இவரால் காரியம் ஆகணும், இல்லைடா ஒன்றும் நடக்காது, இவர் இதை தான் முடியும். அதனால் முதல்ல செவ்வாய் சூரியன், செவ்வாய் புதன், செவ்வாய் சுக்கிரன், இப்படி எல்லாம் ஒரே சமயத்தில் எத்தனையோ செவ்வாய் சூரியன், செவ்வாய் சுக்கிரன், சூரியன், புதன், சூரியன் ஒரே சமயத்தில் மூளைகளை எல்லாம் ஒர்க் பண்ண அமைச்சு பக்கா வருது. அறிவு திறந்து விட்றது, சாமர்த்தியம் வந்துடுது, திறமையை காட்டுவீங்க. வெளி வட்டாரம் உள் வட்டார பழக்கம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அத்தான ஒர்க் ஒரே சமயத்தில் வருது. ஒரே சமயத்தில் ஏக காலத்தில் வீட்லேயும் சமாளிப்பேன், வெளியில் சமைப்பீங்க. அப்படி இந்த குருவனுடைய பாறை தொடர்ந்து முதல்லே கடைசி வருது கார்த்திகை மாதத்துலேயே. அது பிறகு என்ன மார்கழி மாதத்தில் குருவனுடைய தொடர்பும் புதன் தொடர்பும் ராசிபலன் கிடைக்கிறது. இப்படி ஒரு யோகங்கள் வருதுன்றது ரொம்ப வாழ்க்கையில் நம்ம கோச்சாரத்தில் பார்க்க முடியாது. அப்படி ஆரம்பித்து 3-4 கிராம் 4 கிராமமாக மாசி பங்குனி வரைக்கும் புறைய போகிறது. அது மாசி மாதத்தில் பீக்கு. அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாத திறமான அரசுகளும் கொண்டு அமைப்பு வரதுனால எல்லாமே கண்கூடாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாமே குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி உங்கள் பாக்கியங்கள் வெளிவட்டாரத்தில் உள்பட்ட உங்களோட திறமையை கூட்டி உங்களுக்கு மதிப்பு அதிகம் கொடுத்துட்டு, எப்படி தங்கத்துக்கு கூட்டி மதிப்பு கொடுக்குறாங்களோ அதை மாதிரி மதிப்பு கொடுத்து உங்களை மறுபடியும் ஸ்டெபலைஸ் பண்ணி வைப்பாங்க. ஆச்சரியமான முறையில் எல்லாம் நடக்கும்.